ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான சுவையான பாயாசம் ரெசிபி தான். அதுவும் கேரட் பாயாசம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கேரட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கேரட் கீர் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை இது போல் துருவி எடுத்துக்கணும். கேரட் துருவில் பெரிய பல் இருக்கும் இல்லையா, அதில் இல்லாமல் சின்ன பல்லில் இது போல் துருவி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 200 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். இது துருவிட்டு நம்ம கப்பில் அளந்தோன்னா 1.5 கப் அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை துருவின கேரட்டை ஒரு ஓரம் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு 3 கப் பால் ஊற்றிக்கலாம். இது 3/4 லிட்டர் பால். இந்த பாலில் தண்ணி எதுவும் கலக்காமல் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வற்றி வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இதோட ஏடெல்லாம் வருது இல்லையா, அந்த ஏடெல்லாம் எடுத்து போடாமல் அந்த பால் கூடவே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா கலர் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே நெய்யில் நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து இந்த கேரட்டை அதில் வர பச்சை வாசனை வரும் இல்லையா, அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேரட்லேருந்து வர பச்சை வாசனை போய் இந்த கலரே நல்லா மாறினதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இந்த கீருக்கு நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். அதில் பாதி அளவு, அதாவது 1/4 கப் சர்க்கரையை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கேரட்டும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கணும்னா நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட்டும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பால் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை பார்க்கலாம். பாதி அளவுக்கு நல்லா வற்றி நல்லா திக்காகவே இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு சர்க்கரை, அதை இது கூடவே சேர்த்துடலாம். இந்த கேரட்டை இந்த பாலில் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லாவே கொதிச்சு இந்த கேரட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அந்த சர்க்கரையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போது சூப்பரான சுவையான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.